அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள நண்பர்களே, இந்த பூமி என்பது மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற ஒரே கிரகம் பூமிதான். இந்த பூமியில்தான் மனிதன் வாழ முடியும். மனிதனை தவிர்த்து மற்றமுள்ள உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பகுதிதான் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி. இந்த பூமியை விடுத்து வேறெந்த கிரகத்திலும் மனிதனாலோ மற்ற உயிரினங்களாலோ உயிர் வாழவே முடியாது. ஏனென்று சொன்னால், எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் பக்கராவிலே, 2வது சூரா அல் பக்கராவிலே 36வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ருன் வ மதாஉன் இலா ஹீன், உங்களுக்கு இந்த பூமியில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்விடமும் வசிப்பிடமும் பயனுள்ள பல பொருட்களும் இந்த பூமியில் இருக்கின்றன என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ மனிதனுடைய வாழ்விடமாக, மனிதனுடைய வசிப்பிடமாக, மனிதனுடைய தொட்டிலாக, மனிதனுடைய பொக்கிஷமாக, மனிதனுக்கு பயன் தரக்கூடிய அனைத்து பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அருள் வளம் மிக்கதாக, ஒரு பொக்கிஷமாக இந்த பூமி திகழ்கிறது. அதே சூரத்துல் பக்கராவில் 29வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, உவல்லதி ஹலகலக்கும் மாஃபில் அருதி ஜமீஆ, அவன்தான் உங்களுக்காக, உங்களின் நலனுக்காக பூமியில் உள்ள அனைத்தையுமே படைத்தான். அப்போ பூமியில் உள்ள அனைத்தையுமே அல்லாஹ் மனிதன் உயிர் வாழ்வதற்கு, மனிதனுடைய நலனுக்காக வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த பூமியில் தான் விவசாயம் செய்ய முடியும். இந்த பூமியில் தான் மண்வளம் இருக்கிறது. இந்த பூமியில் தான் நீர்வளம் இருக்கிறது. இந்த பூமியில் தான் சுவாசிக்கக்கூடிய அருள் காற்று வளம் இருக்கிறது. இந்த பூமியில் தான் நெருப்பு வளம் இருக்கிறது. இந்த பூமியில் தான் ஆகாயம் என்பது இருக்கிறது. பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த 5 அம்சங்களும் மனிதன் உயிர் வாழ்வதற்கு இந்த 5 அம்சங்களும் அடிப்படையான விஷயங்கள். இந்த 5 அம்சங்களும், இந்த 5 கனிம வளங்களும் இந்த பூமியில் தான் கிடைக்குமே தவிர வேறெந்த கிரகங்களிலும் இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை இறைவன் அமைத்து தரவில்லை. ஒரே கிரகம், அதுதான் பூமி. மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற கிரகம், அதுதான் பூமி. இந்த பூமி உருவாக்கப்பட்டு இறைவனால் படைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகள் ஆகிவிட்டது. 450 கோடி ஆண்டுகள் பூமியினுடைய வயதாக இருக்கிறது. இந்த பூமியிலே மனிதனை தவிர்த்து பல்லுயிர் இனப்பெருக்கம், பல்லுயிர் 87 லட்சம் பல உயிரினங்கள் இந்த பூமியில் தங்களுடைய வசிப்பிடமாக, தங்களுடைய வாழ்வாதாரமாக இந்த பூமியை பயன்படுத்துகின்றன. வேற்று கிரகங்களில் மனிதனால் வாழ முடியாது, மற்ற உயிரினங்களால் வசிக்க முடியாது. ஆனால் மனிதனும் 87 லட்சம் உயிரினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு பகுதிதான் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த பூமியை ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பூமி என்பது மக்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடையை மனிதர்கள் பாழாக்குகிறார்கள். மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற அந்த மண்ணை, இந்த நிலத்தை, இந்த பூமியை மனிதன் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு மண்டலமாக மனிதர்கள் ஆக்கிவிடுகிறார்கள். இந்த பூமியினுடைய நலனுக்காக வேண்டி 1970களில் உருவாக்கப்பட்ட ஏப்ரல் 22ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட்ட அந்த பூமி தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? அரை நூற்றாண்டுகளை கடந்தும் ஏன் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால்,
இந்த பூமி மாசுபடுத்தப்படுகிறது, இந்த பூமி பாழ்படுத்தப்படுகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களால் இந்த பூமியினுடைய கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்களால் இந்த பூமியினுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இந்த பூமியை பசுமையாக்கி தரக்கூடிய, பசுமையாக காட்சி தரக்கூடிய மரங்கள் வெட்டி சாய்க்கப்படுகின்றன. இந்த பூமியை வெப்பமண்டலமாக ஆக்கியதற்கு காரணம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் உமிழக்கூடிய கரியமில வாயுக்களால் இந்த பூமி வெப்பமண்டலமாக ஆகிவிட்டது. கார்ப்பரேட் நிறுவனங்களால் உமிழப்படக்கூடிய கரியமில வாயுக்கள் வளிமண்டலத்திலே பரவி ஓசோன் படலத்தை ஓட்டையாக்கி இந்த பூமி மண்டலத்தை, இந்த உலகத்தை வெப்பமயமாக ஆக்கிவிட்டது. இதற்கு காரணம் கார்ப்பரேட் நிறுவனங்கள். இந்த பூமியை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமி வெப்பமயமாகுதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியை பசுமையாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு மரங்கள் வெட்டப்பட்டால் 10 மரங்களை நட்ட வேண்டும். இப்படி மரங்களின் மூலமாகத்தான் இந்த பூமி பசுமையாக காட்சி தரும். மரங்கள் இல்லாமல் மனிதர்களால் உயிர் வாழ முடியாது. ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்களால் உயிர் வாழ முடியாது, மனிதர்கள் இல்லாமல் மரங்களால் வாழ முடியும். இதுதான் தத்துவமாக இருக்கிறது. இந்த பூமியை மாசுபடுத்துவதை விட்டும் பொதுமக்களாகிய நாம் கவனமாக இருக்க வேண்டும். நெகிழிகள், நெகிழக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு அதை நாம் குறைத்திட வேண்டும். நெகிழிகளை நாம் பயன்படுத்தக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, இந்த பூமி மாசுபடுவதை விட்டும், இந்த பூமி குப்பை தொட்டியாக மாற்றப்படுவதை விட்டும் நாம் கண்காணிப்பாக, விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். பூமி மாசுபடுகிறது. பூமி என்பது குப்பை தொட்டிகளாக மாறிவிட்டது. கரியமில வாயுக்கள் உமிழப்படுகிறது. இப்படி கரியமில வாயுக்களை குறைக்க வேண்டும். நெகிழித்தன்மை உடைய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் தவிர்ந்திருக்க வேண்டும். பூமியை குளுமைப்படுத்தக்கூடிய, பூமியை பசுமைப்படுத்தக்கூடிய, பசுமை சாதனமாக இருக்கக்கூடிய பசுமை மரங்களை நாம் அதிகமாக நட்டி உருவாக்க வேண்டும். நாம் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த பூமி என்பது மனிதர்கள் வாழ முடியாத ஒரு மண்டலமாக மாறிவிடும். 2050ஆம் ஆண்டுகளில் பருவநிலை மாற்றத்தின் மூலமாக, பருவநிலை மாற்றத்தின் வெளிப்பாடாக, சுற்றுச்சூழல் மாசுபட்டதின் விளைவாக 2050ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 2 லட்சம் மனித உயிர்கள் அங்கே அவர்கள் செத்து மடிவார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. 2100ஆம் ஆண்டிலே இந்த பூமி மாசுபடுவதின் மூலமாக, அதனுடைய சுற்றுச்சூழல் மாசுபட்டதின் விளைவாக, கரியமில வாயுக்களால் இந்த பூமி வெப்பமடைந்ததின் காரணமாக 2100ஆம் ஆண்டுகளில் பல நகரங்கள் அழிந்து போய்விடும், பல நாடுகள் இல்லாமல் ஆகிவிடும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மேக வெடிப்பு அதிகமாகிவிடும், வறட்சி அதிகமாகிவிடும், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் அதிகமாகிவிடும். அப்போ இது போன்ற இந்த இயற்கை சீற்றங்கள் நடப்பதற்கு மிக மிக முக்கிய காரணம் பூமி அங்கே மாசுபடுத்துவதுதான், பூமியை பாழாக்குவதுதான், அந்த பூமியை வெப்பமண்டலமாக ஆக்குவதுதான். எனவே நாம் வாழக்கூடிய அடுத்த ஜெனரேஷன்களுக்கு, அடுத்த சந்ததிகளுக்கு இந்த பூமியை ஒரு பாதுகாப்பு பொக்கிஷமாக,
ஒரு பாதுகாப்பு வாழ்விடமாக, ஒரு பாதுகாப்பு வாழ்வாதாரமாக நாம் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், பூமி மாசுபடுவதை விட்டோம் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பூமியை குப்பை தொட்டிகளாக மாற்றப்படுவதை விட்டோம் நாம் தவிர்த்து நடக்க வேண்டும். நெகிழக்கூடிய தன்மைகளுடைய பிளாஸ்டிக்கை முற்றிலும் நாம் குறைக்க வேண்டும். பசுமை மரங்களை நாம் நட்ட வேண்டும். பூமியை குளுமைப்படுத்திட வேண்டும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கரியமில வாயுக்களை உமிழக்கூடிய மோட்டார் வாகனங்களை, பெரும் பெரும் கம்பெனிகளை, நிறுவனங்களை அதிலிருந்து மாற்று பாதைக்கு, மாற்று கண்டுபிடிப்புக்கு அறிவு ஜீவிகள் இந்த உலகத்தை எடுத்து செல்ல வேண்டும். அப்படி எடுத்து சென்றால்தான் இந்த பூமி பாதுகாக்கப்படும். இந்த பூமி நிம்மதியான பூமியாக, மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற மண்ணாக இந்த மண் ஆக்கப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனவே நாம் பூமியை பாதுகாப்போம். சுற்றுச்சூழல் மாசுபடுவதை விட்டும் நாம் தவிர்த்து நடப்போம். மரங்களை நட்டுவோம். மண்ணை பாதுகாப்போம். நிலத்தை பாதுகாப்போம். நீரை பாதுகாப்போம். காற்றை பாதுகாப்போம். வளிமண்டலத்தை பாதுகாப்போம். பூமியை பாதுகாப்போம். பூமியை குளிர்ந்த பூமியாக, பசுமை பூமியாக மாற்றுவதற்கு நாம் சபதம் எடுப்போம். பூலோக நண்பர்களாக நாம் ஆகுவோம். பூமிக்கு எதிரிகளாக ஆகுவதிலிருந்து நாம் நம்மை பாதுகாப்போம்.